ஆரோக்கிய அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பனந்தோப்பு ரயில்வே காலனி இந்த சிற்றாலயத்தை பற்றியும் இது உருவான விதம் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இடத்திலே தென்னக ரயில்வேயில் பணிபுரியும் அநேக ஊழியர்கள் ஜாதி மத இன பேதமின்றி எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்த இந்த நிலையிலே இங்கு ஏற்பட்ட சில மாற்றங்களின் நிமித்தமாகவும் சென்னை பெருநகர ரயில்வே பணியின் துவக்கமாகவும் இங்கிருந்த அநேக கிறிஸ்தவர்கள் சொந்த வீடுகள் கட்டிக்கொண்டு இறை அன்னையின் ஆசிரோடு சொந்தமாக அவர்கள் அன்னையின் அருள் துணையோடு மகிழ்ச்சியோடு பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இங்கு ஒருங்கிணைந்து வாழ்ந்த பொழுது இந்த இடத்திலே ஒவ்வொரு மாதமும் திருப்பலி நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய திருத்தலமாகிய தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையும் ஆகிய இருந்தவரிடம் இங்குள்ள அநேக கிறிஸ்தவர்கள் முறையிட்டதின் பேரிலே அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை திருப்பலி தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி ஆண்டுக்கு ஒரு முறை அன்னையினுடைய விழாவின் போது பனந்தோப்பு ரயில்வே காலனி மைதானத்திலே திருப்பலி நிறைவேற்றி அன்னையினுடைய தேர்பவனியை நாங்கள் சிறப்பித்து கொண்டு வந்தோம். இந்த சூழ்நிலையிலே அருட்தந்தை கிளைவ் அவர்கள் வந்தபோது, எங்காவது ஒரு இடம் பாருங்கள், அங்கு உங்களுக்கு நான் நிரந்தரமாக திருப்பலி ஏற்பாடு செய்து தருவேன் என்று கூறினார். பனந்தோப்பு ரயில்வே காலனி பகுதியிலே காலி இடம் ஒன்று இடிந்த கட்டடமாக இடிந்த கிணறு இருந்தது. அந்த இடத்திலே இங்கிருக்கின்ற அன்னையினுடைய ஆர்வமுள்ள பக்தர்கள் அனைவரும் ராப்பகலாக ஒன்றிணைந்து இங்கிருந்த குப்பை கூலங்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த கிணத்திலே கொட்டி, அது மட்டுமன்றி இந்த இடத்தை சீர் செய்து இந்த இடத்தை பெறுவதற்காக டிஆர்எம் சதர்ன் ரயில்வே அவர்களையும் மற்றும் ஏடிஆர்எம் சதர்ன் ரயில்வே ஆபிரகாம் வர்கீஸ் அவர்களையும் சந்தித்து குருமாரவரின் துணையோடு முறையிட்டதின் பேரில் எங்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இன்றோடு 30 வருடங்கள் நிறைவு பெற்ற நிலையிலே அன்னை எங்களுக்கு அளித்த அநேக ஆசீர்வாதங்களுக்காகவும் இதற்காக ஒத்துழைப்பு தந்தவர்களுக்காகவும்
மேலுமாக இந்த இடத்தை விட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்று வந்து கொண்டு விழா நாட்களை சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் அன்னையினுடைய நவநாட்கள் நடைபெறும் இந்த நாட்களிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தாராள மல்லத்தோடு உதவி செய்கின்ற பேராளர்களுக்கும் நல்லுதவி செய்பவர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் அனைத்து குருக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்வதோடு சிறப்பாக குறிப்பாக நம்முடைய மேனாள் பேராயர் மேதகு சின்னப்பா ஆயர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு ஆரோக்கிய அன்னை நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நேரத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். மரியே வாழ்க. வணக்கம். இந்த சிற்றாலயம் வந்து குறைஞ்சது 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்த ஆலயம். இங்கே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்த இடம். இதில் வந்து ஆங்கிலம் பேசுகிறவங்களும் இருந்தாங்க, தமிழ் பேசுகிறவங்களும் இருந்தாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து திருவிழாவெல்லாம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து மாதா கிட்ட வேண்டின்னு போவாங்க. இந்த இடத்துல இருந்து வாடகை ஜாஸ்தி ஆனதால் இங்கேருந்து ஒவ்வொரு குடும்பமாக பிரிஞ்சு போனதால் இது வந்து கொஞ்சம் ஜனத்தொகை கம்மியாயிடுச்சு. அதால் இந்த இடத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி ஃபாதருங்களுக்கு மூலம் பண்ணி இங்கே ஒரு கிணறு இருந்தது. இந்த கிணறை எடுத்து அதை மூடி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இதுக்கு ஷெட்டே கிடையாது. இதுக்கு முன்னால் இது சாதாரணமாக தான் இருந்தது. இதுக்கு வந்து டெவலப் பண்ணி எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. 22 பேர் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 22 பேரும் நல்ல முறையாக ஒத்துழைச்சதால் எதிர்க்க இருக்கிற வீடு எல்லாரும் வருவாங்க. என்ற வீடு எல்லாம் வந்து மாதாவுக்கு கோலம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்து இந்த மாதா கிட்ட இருந்து எல்லாம் பிரிஞ்சு போகணுங்க. எல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இந்த மாதா வந்து எல்லாரையும் நல்ல வசதி பண்ணி எல்லா குடும்பமும் நல்ல வசதியாக்கி நல்லா இருக்கிறாங்க. அதனால் இந்த அம்மாவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இந்த இடம். அதனால் இந்த இடத்துல வந்து வேண்டிட்டு எது வேணும்னு கேட்டாலும் அந்த அம்மா தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அடிக்கடி அந்த அம்மா வந்து நாங்கள் பார்க்கும்போது பார்க்கும்போது முகம் எவ்வளோ கலர்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஒரு சில சமயத்தில் முகம் வந்து சவுண்டு போன மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப இதுக்கு வந்து இவர் ஞானசேகரன் அவர் நம்மளுக்கு 30 வருஷமாக இங்கே வந்து பயணிக்கிறாரு. ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ஜோதி அப்பன், அப்புறம் வந்து எனக்கு அப்புறம் வந்து சார்லி தலைவரானார். அதுக்கப்புறம் கோட்டி அற்புதராஜ் தலைவரானார். அதுக்கப்புறம் இப்போ அப்பு தலைவராகிறாரு. இப்போ என்ன எங்களுக்கு ஜனத்தொகை கம்மியானாலும் வெளியே இருந்து இங்கேருந்து போனவங்க எல்லாரும் வந்து திருவிழாவுக்காக வராங்க. வந்து 100 பேருக்கு மேலே இங்கே வந்துடுறாங்க. ஃபாதர் நேற்று இதில் சொன்னப்போ பரவாயில்ல இவ்வளோ ஜனம் வராங்களே வெளியே இடத்துலேருந்துன்னு. இந்த மாதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அம்மா எல்லாரையும் நல்லபடியாக வாழ வச்சுக்கிறாங்க. எல்லா குடும்பமும் நல்லபடியாக இருக்குது. மரியே வாழ்க. வணக்கம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லணும்னு விரும்பி சொல்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்னோடய ஃப்ரெண்டுங்க, எனக்கு முக்கால்வாசி பேர் ரயில்வேல ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே கிறிஸ்டின் ஃப்ரெண்டு தான். அதனால் நான் அவங்க கூட எப்போ இருப்பேன். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பந்தப் காலனியில்
ஒரு சின்ன சிற்றாலயம் கட்டணும். ஏன்னா வயசானவங்களாம் வந்து பெரம்பூர் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரம்பூர் சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு இங்கே ஒரு சிற்றாலயம் கட்டணும்னு அவங்கெல்லாம் முடிவு பண்ணி ஒரு இதே மாதிரி ஒரு 30 வருஷமாக இதே மாதிரி ஒரு மழை காலத்தில் சின்ன என் ஃப்ரெண்டு சிவராம ஜோகரா அப்படின்னு சிவான்றவர் ஒரு சின்ன சிலையை வச்சு ஆரம்பித்தாங்க. இங்கே இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி பள்ளம் இருக்கும். இங்கே பெரிய கிணறு ஒன்று இருந்தது. அப்போது அந்த மழை டைமில் அவங்க ஆரம்பித்து ஒரு சின்ன சுருவம் வச்சு டெய்லி அவங்க இது பண்ணுவாங்க, ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னையும் கூப்பிடுவாங்க, நானும் வருவேன். எனக்கு வந்து அப்போ டெம்பரரியாக ஒரு லைட்டு போட்டு கொடுக்கணும், நான் எலக்ட்ரிஷியன்றதுலாம் என்ன ஒரு லைட் போட்டு கொடுக்கணும்னு. அதனால் இங்கே குவார்டர்ஸ் பக்கத்து வீட்டுங்கலேருந்து ஒரு லைட்டு போட்டு கொடுத்து நான் கூடவே இருப்பேன். அதுக்கப்புறம் படிப்படியாக இப்போ முன்னேறி இந்த 3 அடி அந்த பள்ளத்தை நாங்கள் ரோட்டில் இருக்கிற மணலெல்லாம் இந்த மீன்பாடி வண்டியில் நைட் அண்ட் டே வந்து எடுத்துன்னு வந்து, அப்போது பண கஷ்டம் வேறு கொஞ்சம் ஸ்டார்டிங் இல்லையா, அதனால் அந்த மணலெல்லாம் எடுத்துன்னு வந்து கொட்டி மணல் ஜல்லி இந்த பில்டிங் பழைய குவார்டர்ஸ் உடச்ச பில்டிங் ஜல்லி கல்லெல்லாம் கொட்டி இந்த இடத்த மேடு பண்ணி ஒரு வழியாக இந்த பில்டிங் ஒன்று கட்டணும்னு கட்டி சின்னதாக மால்ட்ரு மட்டும் கட்டினாங்க ஃபர்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் பேர் டொனேஷன் பண்ணி இந்த கோயிலை கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. இதில் முக்கியமாக சார்லி, கில்பர்ட்டு, பிலிப்ஸு, அப்புறம் சிவா, இன்னும் கொஞ்சம் பேர் பழைய ஆளுங்க இங்கே இருந்தாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பம் இருந்தது. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த மெட்ரோ ரயில்னால கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க குடும்பம். இருந்தாலும் பழைய குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இதை இன்னும் சீரம் சிறப்பும் நடத்திட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே போல் இன்னும் ஒற்றுமையாக எல்லோரும் வந்து மாதாவுக்கு செய்கிறாங்க. அதே போல் இந்த மாதா வந்து யார் என்ன வேண்டுனாலும், ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல இந்த அம்மாவுடைய மகிமை. வெளியிலேருந்து வரவங்க நமக்கே தெரியாது, அவங்களாம் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு நிறைய சக்ஸஸ் ஆகுதுன்னு நிறைய பண்ணுறாங்க. மாதாவினுடைய இது அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் வந்து அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தேனோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் இந்த பில்டிங் கட்டி இந்த இதை ஓடு போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் இந்த மாதாக்காக எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இந்த பில்டிங் ஃபுல்லாக வயரிங் பண்ணது நான் தான். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு திருவிழா கொடியேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் ஒரு கிறிஸ்துவன் மாதிரியே இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன். மாதாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். மரியே வாழ்க. 2021 கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் மாதா கிட்ட ஒரு 6 மாதம் என் பிள்ளைங்களோட இருந்து வந்துடுறோமா கெஞ்சி கேட்டேன். அதை இது வரைக்கும் நல்லா வச்சுருக்குறாங்க, எல்லாம் சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 23 கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னாங்க. அதுவும் அப்படி தான் சரியாக போச்சு. அது இப்படி மாதா எங்கள் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லா புதுமே நடக்குதுங்க. கேட்ட வர எல்லாமே கிடைக்குது. நிறைய பேர் அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். அது 6 மாதம் உயிர் இருந்தால் போதும் தாயேன்னு வேண்டினேன். 4 வருஷம் உயிரோடு வச்சுக்கிறாங்க. அதுக்காக மாதாக்கு நன்றி.